நீக்கிடும் வஞ்ச புலன் மாறி நின்று என்ன அர்த்தம்? எது சரியான வழியோ எதுல சரியான வழியில் போகணுமோ அதுக்கு மாறாகவே. ஏன்னா இந்த புலன்கள் அதற்கு எதிரானதைத்தான் விரும்பி பார்க்கும். அதனாலதான் நம்முடைய அருளாளர்கள்ல இது வஞ்ச புலன் கள்ள புலன் என்று சொல்றாங்க. ஏன்னா கள்ளத்தனமா நம்மளை இயக்கிக்கிட்டு நம்மை அறியாமலே நமக்கு வஞ்சகம் செஞ்சுக்கிட்டு. அப்போ அதனுடைய வஞ்சகத்தில இருந்து அதை நாம அடக்கி ஆடணும். அதனாலதான் அருளாளர்கள் ஐம்புலன்களை அடக்க வேண்டும் என்று சொல்றாங்க. அடக்குதெல்லாம் இல்லாம செய்யறதுன்னு அர்த்தம் இல்லை. அடங்காப்பிடாரியா இருக்கிறத எப்படி அடக்குகிறார்களோ அது போல. அது ஆணா இருந்தாலும் பொண்ணா இருந்தாலும் சரி, நான் சொல்ல மாட்டேன். சொன்னா சிக்கல்ல மாட்டிக்கிறேன். ஆமா, எத்தனை வீடுகளை பாக்குறோம்ல, வர்றப்ப அடங்காப்பிடாரியா வந்துச்சு. எத்தனை மதாய மந்திரம் பண்ணானோ தெரியல, அப்படியே அடங்கி போச்சு. எத்தனை கிளவிமார்கள் பேசுறத கேட்டுட்டோம்ல, எப்படி அடங்குச்சுன்னே தெரியல. ஆனா வர்றப்ப அப்போ அடக்கம். அடக்கம்னா அதை அடக்கத்தோடு செயல்பட வைப்பது. அடக்கத்தோடு செயல்படுறது. ஏன்னா செயல்படுறதுல ரெண்டு முறை இருக்கு இல்லையா? அடக்கத்தோடு செயல்படுறது ஒண்ணு, ஆரவாரமா செயல்படுறது ஒண்ணு. ஆரவாரமா செயல்படுறது என்ன? அடுத்தவர்களை செயல்பட விடாமல் செய்து செயல்படுவது. அடுத்தவர்களை செயல்பட விடாமல் செய்து, அது யாருக்கும் நல்லதில்லை, தனக்கும் நல்லதில்லை, பிறருக்கும் நல்லதில்லை. அந்த மாதிரி விஷயங்களை